அரண்மனையே வந்துட்டு எப்படின்னா ஒன்னே தான் திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, அப்போ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு 50 அரண்மனை ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு ஓகேவா? வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடாமுயற்சிக்கு ஏன் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தராங்க, ஏன் தராங்க, உண்மையிலேயே அது நெகட்டிவ் ரிவ்யூ தானா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூவாக அது மாற்றப்படுதா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாரும் காமன் ஆடியன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காமன் ஆடியன்ஸ் விட அஜித் ஆடியன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வைக்கக்கூடிய பேசிகிட்டு இருக்கோம். இல்லை நான் ஆமாம் ஓகே சரி, பெருசாக தான் மாசாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். ஆனால் வந்துட்டு நான் அதை பார்க்குறப்ப வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதை நான் நிறைய இடத்துல பார்த்தேன். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் வந்து 2 வருஷம் ஆச்சு. அதனால அது நெகட்டிவ் ரிவ்யூன்னு இல்லை, அவங்க ஏமாந்துருக்காங்க. ஏமாந்ததை சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இது வந்து பிரேக் டவுனோட ரீமேக். அந்த பிரேக் டவுனோட ரீமேக்கை அப்படியே இவங்க பிரேக் டவுன் மாதிரியே பிரேக் டவுனாகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இவங்க அஜித் சாரோட ஃபார்முலா மாற்றுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு இவங்க நார்மலாக இந்த கமர்ஷியல் மசாலா படங்கள் மாதிரி இவங்க எதுவுமே பண்ணலனாலும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிரேக் டவுன் டு விடாமுயற்சிங்கிறது வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்குது. மெயினான ஃபார்முலா மட்டும் எடுத்து இவங்களா பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, நார்மலாகவே இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கான இந்த ஸ்டோரி லைன் வந்து எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சு. நார்மலாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப பழசு. என்ன ஸ்டோரி லைன், கடத்தல் தாண்டா இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி லைன் தான் ரொம்ப பழசு. ஆனால் இது அவங்க எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரே பேஸ்ட் ஆன் ஸ்டோரி லைன் வந்து நிறைய படத்தில் வந்திருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி காமிச்சிருக்காங்க, ஏதாவது புதுசாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸ்க்ரீன் பிளே வைஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க, நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ எதுக்கு அடிக்கிறானுங்க அப்படின்னே தெரியல. போகிற வரவெல்லாம் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறானேன்னு தெரியல. நல்லா இல்லை எதுக்குடா நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு காரணம் சொன்னால், நல்லா இல்லை ப்ரோ சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அப்படிங்கிறானுங்க. சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு நீ என்ன நல்லா, நீ படத்தை பார்த்தியா அப்படின்னா தேட்டர் பிரிண்ட்டில் பார்த்தேன் ப்ரோ, கிளாரிட்டி இது மேக்கிங் நல்லா, மேக்கிங் அது என்ன மேக்கிங், அது தேட்டர் பிரிண்ட்டில் படம் பார்த்துருக்கேன். அது கூட பரவாயில்ல. நம்ம படம் முடிச்சு எந்திரிச்சு வர்றப்போ ஒருத்தன் சொன்னான் பார்த்தியா, படத்துல காமெடியே இல்லை, கொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டாருங்க, அதுல என்னடா இந்த படத்துல எதுக்குடா உனக்கு காமெடி வேணுங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி, பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ்ன்னு இல்லை, வலைப்பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்துட்டு அவரே வந்துட்டு நம்ம அஜித் வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வச்சு தானே எடுக்க முடியும், அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் அவங்க ஏமாத்துறாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு முரணாக இருக்குது, இதை வச்சு எப்படி நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கதைக்கு என்ன தேவையோ அதுதானே பண்ண முடியும், உங்கள் தோதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது சோஷியல் மீடியாவில் வர நெகட்டிவ் ரிவ்யூஸ்னாலேயே தலை தூக்க விடாமல் அடித்த படங்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம ரீசெண்டாக பார்த்த கங்குவா, வேட்டையன், இந்த மாதிரி படங்கள்லாம். கங்குவா வந்து நான் நல்ல படம், சூப்பர் படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இவனுங்க போட்டு ட்ரோல் பண்ணி கலாய்ச்சி அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குற அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்ப கேவலமான படம் இல்லை. மேக்கிங் வைஸ் பார்த்தோன்னா கங்குவா நல்லா தான் இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் சொல்கிறேன், கங்குவா நல்லா தான் இருந்துச்சு. சேம் ஆஸ் வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு தேவையான கமர்ஷியல் ஆங்கிள் மட்டும் அந்த படத்தில் இல்லைன்னா, ஸ்டோரி லைன் பார்த்தோன்னா வேட்டையன் நல்ல ஸ்டோரி தான். டேரக்டர் சார் அவர்கிட்ட மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம்னா, அவரோட படமாக அவர் எடுத்திருந்தாருன்னா நல்லா தான் எடுத்திருப்பார். இந்த கமர்ஷியல் ஆங்கிளில் மாத்திரேன் அப்படிங்கிறதுனால தான் அந்த படம் போச்சு. ப்ளஸ் நல்லான்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கங்குவாவோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 350 crores, ஆனால் அது கலெக்ட் பண்ணது வந்து 105 crores. அட்டை ஃப்ளாப் ஆனதுக்கு ஓப்பனிங் டேவே இவனுக்கு கொடுத்த நெகட்டிவ் ரிவ்யூ தான் காரணம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் வந்து உட்காந்து 2000 crore அடிக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு தான். எல்லாரும் வந்துட்டு அந்த 1000 crores 1000 கோடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நடக்கிறது என்னன்னா, படத்துக்கு போட்ட காசே வந்துட்டு எடுக்க முடியல. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவிஸ் எல்லாமே இவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் தருது. ஏன்னா அவங்க டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, அதான் பிரச்சனை. அது வந்துட்டு இப்போ விடாமுயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விடாமுயற்சி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அட்டெம்ப்ட் மாதிரி தான். லைக் இந்த கொட்டுக்காலியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுத்தால் ஹாலிவுட் மாதிரி எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலிவுட் மாதிரி எடுத்தால் இல்லை அந்த அளவு இல்லை அப்படின்றாங்க. சரி, நான் ஹாலிவுட் படத்தையே எடுத்தால் நல்லா இல்லைன்றானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறலாம். ஆனால் கடைசியில் அது எப்படி போகுதுன்னா, சரி இந்த மாதிரி படம் எடுத்தால் நம்மளுக்கு காசு வீணாக போகும் அப்படிங்கிறது, இந்த செய்தி தான் வந்துட்டு அங்கே இண்டஸ்ட்ரிக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், ஒரு டான்ஸு, ஒரு ஃபைட்டு, காமெடி,
இதெல்லாம் இருக்கிற மாதிரி நார்மலான படங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லா படமுமே ஒரே தீமில் இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். அரண்மனையே வந்துட்டு எப்படின்னா ஒன்னே தான் திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு இருக்கிறாரு அது சொல்லலாம். இல்லாட்டி அதனால தான் அந்த பேர் அரண்மனை ஃப்ரான்சைஸ் அப்படின்னு அவர் அதனால தான் சொல்கிறாரு. இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே முடியணும், இந்த இடத்துல இது சேஞ்ச் ஆகணும், இந்த இடத்துல இதுதான் வரணும், இந்த இடத்துல செத்து போயிடுவா, வானத்தில் போய் நின்றுட்டுருப்பா. இது எல்லா படத்துலையும் அதான் நடக்குது. எதனால தான் இது வந்து அரண்மனை, இதெல்லாம் இருந்தால் தான் இதில் நான் என்ன புதுசாக பண்ணுறேன், அதான் நெக்ஸ்ட் அரண்மனை அப்படின்னு அவர் சொல்கிறார் சுந்தர்சி. சரி, ஓகே. அப்போ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு 50 அரண்மனை ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு ஓகேவா? இல்லை அந்த மாதிரி நான் நடந்தால் ஓகேவான்றேன். புஷ்பா மாதிரி ஒரு படம் வரலாம், புஷ்பா மாதிரி வருஷத்துக்கு 5-6 படம் வருது, புஷ்பா கலெக்ஷன் ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த மசாலாவை ஃபாலோ பண்ணியே இன்னும் நிறைய படங்கள் வந்துச்சு அப்படின்னா அது இண்டஸ்ட்ரி தப்பு தான். ஃபைனலாக இந்த வீடியோ மூலயமா நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற நெகட்டிவ் ரிவ்யூஸை வச்சு மட்டுமே ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணி அந்த படத்துக்கு தேட்டருக்கு போய் பார்க்காம இருக்காதீங்க. சோஷியல் மீடியாவில் வர ரிவ்யூஸை வந்து நம்புங்க, பட் டோட்டலாக அதையே ஜட்ஜ் பண்ணி அதை வச்சு அந்த படத்தை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சி மனசுக்கு நெருக்கமான நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தால் பிடிக்கும், ஸ்டோரி நல்லா இருந்தால் பிடிக்கும், மாஸ் எலமெண்ட்டுக்காக படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பரப்புறது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த படத்துக்கு போகிறதே விட்டுறாங்க. இதனால் கலெக்ஷன் பாதிக்கப்படுது. திரும்ப இந்த மாதிரி படங்கள் வந்து எடுக்கப்படுறது வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் பயம் வரும், இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாதோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இதனால் மேக்ஸிமம் படங்களே வராமல் கூட போயிருக்கும். நான் விடாமுயற்சி பற்றி மட்டும் சொல்லலை, நார்மலாகவே இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸை ஸ்ப்ரெட் பண்ணுற படங்களுக்காக சொல்கிறேன். நல்ல படங்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால ஒதுக்கப்படுது, அது வந்து தவறு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்களே தேட்டர் போய் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.